ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, பூஸ்டிங் அல்காரிதம் பத்தி தான் பார்க்க போறோம். 5 டைப்ஸ் ஆஃப் பூஸ்டிங் அல்காரிதம் இருக்கு. அது என்னன்னுட்டு பார்ப்போம். ADA பூஸ்ட், XG பூஸ்ட், லைட் கிரேடியன்ட் பூஸ்ட் அண்ட் கேட் பூஸ்ட் அப்படின்னு 5 டைப்ஸ் ஆஃப் பூஸ்டிங் இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது தான் ஃபர்ஸ்ட் ADA பூஸ்ட். ADA பூஸ்ட அடாப்டிவ் பூஸ்ட்னு சொல்லுவாங்க. அடாப்டிவ் பூஸ்ட எப்படி பண்ண போறோம் என்பதை பத்தி தான் இந்த அல்காரிதத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த டயகிராம் பாருங்க, ஏதாச்சும் புரியுதா? ப்ளஸ்ஸும் மைனஸும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஆனா கரெக்டா பிரிக்கல. ப்ளஸ் தனியா, மைனஸ் தனியா பிரிக்காம கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. மிஷின் லேர்னிங் என்ன பண்ணணும்? கரெக்டா பிரிக்கணும் இல்லையா? அதனால வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணி இங்க பிரிக்கிறாங்க. ஃபைனலா டைனமிக்கா அதோட வெயிட்ட அலோகேட் பண்ணி ப்ளஸ்ஸும் மைனஸும் தனித்தனியா சூப்பரா பிரிச்சாச்சு இங்க. சின்ன சின்ன வீக் லேர்னர்ஸ்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி அத ஒரு ஸ்ட்ராங் லேர்னர்ஸா மாற்றப் போறோம். டிரான்ஸ்ஃபார்மிங் வீக் லேர்னர்ஸ் இன்டு ஸ்ட்ராங் லேர்னர்ஸ். இதுதான் இப்ப நான் சொன்னது. சின்ன சின்ன வீக் லேர்னர்ஸ்லாம் எடுத்து கம்பைன் பண்ணி அத ஒரு ஸ்ட்ராங் லேர்னர்ஸா மாற்றப் போறோன்ட்டு. பை கிவிங் இன்கிரிமெண்டல் வெயிட் கான்செப்ட். இது இன்கிரிமெண்டல் வெயிட் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். எதெல்லாம் மிஸ்கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோ அதுக்கு தான் இன்கிரிமெண்டல் வெயிட் அலோகேட் பண்ணுது இது. யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெகர்ஷன் ப்ராப்ளம்ஸ். இது கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரெகர்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரெகர்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் போத் ஆஃப் அஸ் ரெண்டுத்துக்குமே இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டி பூஸ்ட் பத்தி பார்ப்போம். எக்ஸ்டி பூஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்ட் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் நேம். எல்லா அல்காரிதம் மாதிரி இது பெர்ஃபார்ம் பண்ணாம இதுக்குன்னு அடிஷ்னலா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டட் மிஷின் லேர்னிங் ப்ராசஸ். அதாவது இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்றேன். நீங்க பாருங்க இந்த டயகிராம. எல்லா அல்காரிதமும் இப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. இந்த பைப்போட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிரப்புறது. இப்படி தான் எல்லா அல்காரிதமும் ப்ராசஸ் பண்ணுது. ஆனா எக்ஸி பூஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் தண்ணி நிரப்பணும் அப்படின்னு தெரிஞ்சதும் சிங்கிள் சிங்கிள் பைப்ல இருந்து மல்டிபிள் பைப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டஸ்டா இந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிரப்புது. அப்படின்றப்போ நம்மளோட மாடல் ட்ரெய்னிங் செட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். தென் ஹையஸ்ட் அக்யூரசி கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளோட டேட்டா செட் ரொம்ப பெருசா இருக்கு. தென் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டேட்டா செட்டா இருக்கு. அப்படின்றப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங் யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங். நம்ம டிஸ்ட்ரிபியூட் மிஷின் லேர்னிங் ப்ராசஸ் யூஸ் பண்றதுனால இதோட காம்புடேஷனல் ஸ்பீடும் இருக்கும் பார்த்தீங்களா? அதை கால்குலேட் பண்ற ஸ்பீடும் மாடல் எஃபிஷியன்ஸும் நல்லா இருக்கும். தென் நம்ம எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங் யூஸ் பண்ணணும்னா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவுட் ஆஃப் கோர் கம்ப்யூட்டிங். அதாவது எல்லா இடத்துலையும் சிங்கிள் கோர் தான் ப்ராசஸ் பண்ணுது. ஆனா இங்க நிறைய மல்டிபிள் கோர் ப்ராசஸ் பண்றதுனால இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட் காம்பவுண்டிங், டிஸ்ட்ரிபியூட் ப்ராசஸ், அதாவது நான் இப்ப சொன்னது. அதனால இங்க எக்ஸி பூஸ்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்ஜி பூஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எல்ஜி பூஸ்ட்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லைட் கிரேடியன்ட் பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அல்காரிதமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் வைஸ் ட்ரீ எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா, அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது இது ஏன்னு வச்சுட்டா ஏ பீன் செப்பரேட் ஆகிடும். ஏ பீன் செப்பரேட் ஆனதுலேருந்து திரும்ப ஏ பீன் செப்பரேட் ஆகுது. எல்லா அல்காரிதமும் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது லெவல் வைஸ் ட்ரீ எக்ஸ்பென்ஷன் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது.
ஆனால் எல்ஜி பூஸ்ட் லைட் கிரேடியன்ட் பூஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா லீஃப் வைஸ் ட்ரீ எக்ஸ்பென்ஷன் இன் லைட் ஜிபிஎம் அப்படின்னு இருக்குங்களா. இப்படி தான் இப்படி தான் வந்து இந்த எல்ஜி பூஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. லீஃப் வைஸில் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இதோடைய டேட்டா செட்டு எவ்வளோ பெரிய லார்ஜாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். தென் இதுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது, என்னென்னா புவர் இன் ஸ்மால் டேட்டா செட். அதாவது சின்ன டேட்டா செட்டில் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது, ஒரு பெஸ்ட்டு மாடல் வராது, ஒரு புவர் மாடல் வரும்னு நம்ம சொல்லலாம். இட் யூசஸ் பெஸ்ட் ஹிஸ்டோகிராம் மெத்தட் ஃபார் சால்விங் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதாவது கண்டினியூஸ் வேல்யூலாம் இருக்குல்ல, 1.3 2.3 ஒரு டெசிமல் வேல்யூஸ்லாம் வருது, வந்து கண்டினியூஸ் வேல்யூன்னு சொல்லுவோம்ல. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஹிஸ்டோகிராம் பேஸ்டு மெத்தட்னு நம்ம சொல்வோம். அந்த மெத்தடு மூலமாக இது எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணும். அதுதான் ஹிஸ்டோகிராம் மெத்தட் ஃபார் சால்விங் பெஸ்ட் ஃபிட். நெக்ஸ்ட் நம்ம கிரேடியன்ட் பூஸ்ட்டை பற்றி பார்ப்போம்.